அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். சென்னை காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல பிரியாணி கடைக்காரன் பரோட்டா கடைக்காரனும் அபிராமி ரெண்டு பேரும் கள்ளக்காதல 2 குழந்தைகளை கொன்னாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பவே அது பழைய மேட்டர்ல. அது இப்ப அவங்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை. அது ரெண்டுத்துக்குமா? ஆமா. நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னா, உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை தான் விதிக்கணும். ஆனா மரண தண்டனை இப்ப ரத்து பண்ணிட்டதுனால உங்களுக்கு சாகும் வரைக்கும் ஜெயில் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்ல அழுதுட்டு வெளியே வருது. அந்த ஒரு ஏட்டம்மா மேல சாஞ்சிட்டு அழுதுட்டே வருது. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. உனக்கு 2 பிள்ளைகளை கொல்லும்போது உனக்கு தெரியல. பாவமில்ல, பச்சை பிள்ளை இல்ல. பச்சை பிள்ளை நீ போறந்த போயிருந்துக்கலாம். அப்படிதானே? நீ பிள்ளைகளை விட்டு போற பிள்ளைல ஆஸ்திரேலியா படிக்கல, யாராவது ஒருத்தர் காப்பாத்திருப்பாங்க. இந்த பிள்ளைகளை கொன்னு 2 ஜெயிலு. உனக்கு என்ன தேவைன்னு போனிய தெரியல. அந்த பிள்ளைகளை கொன்னுட்டு உனக்கு நீலகிரி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை. யூடியூப் பார்த்து உடல் எடையை குறைக்கும் என்ற மாணவர் சாவு. ஆமா, குளச்சல்ல 3 மாதமா சாப்பாடே சாப்பிடலாம். பலரசம். என்ன, நிறைய பேர் தண்ணி மட்டுமே குடிச்சு பல வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அது எப்படி? உடம்பு ஒத்துருக்குமா இருக்கும். இவரு நல்ல சாப்பிட்டு இருந்த பையன் சாப்பிடாம விட்டு ஜூஸ்னாலும் எப்படி இருக்கும். வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருக்கும். ஒரிஜினலா அவனுக்கு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அவன் இதெல்லாம் போட மாட்டாங்க. இதுலயும் சரி, நான் இந்த விஷயத்த உண்மையிலே நேற்று அனலைஸ் பண்ண ஒரு விஷயத்த, இந்த இயற்கை மூலமா காய்ச்சலுக்கு மருந்து வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, நேற்று இதில் பார்த்து தந்தி நியூஸ் அந்த ரீல்ஸ் ஃபோட்டோவில் போட்டிருந்து சித்தால காய்ச்சலுக்கு மருந்து வாங்க 2 பிள்ளைகள் இறந்து போச்சு. நம்மளே நியூஸ்ல படிச்சோம் அன்னைக்கு. ஆமா. இது என்னன்னா, இங்கிலீஷ் மருத்துவத்தில் பிள்ளைகள் இறக்காமலாம் இருக்கு. கண்டிப்பா இறக்கதான் செய்யும். அதெல்லாம் பேப்பர்ல போட மாட்டாங்க. மொத்தத்தில் சித்தா இயற்கை முறையை அழிக்கணும். ஆமா. அதுக்காக தான் குட் பிளானிங், எல்லா பிளானிங் அதான். அது இந்த இங்கிலீஷ் மருத்துவத்துல இறந்தா சின்னதா ஒரு வாரமா போடுவாங்க. இல்ல, அது எங்க போடவே மாட்டாங்க. ஆமா, இது பெருசா போடுவாங்க. பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை. மாணவிக்கு இல்ல, மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் கைது. தலைமை ஆசிரியர்? ஆமா, குலசேகரத்துல. இதுக்கு இன்கிரிமெண்ட் ஒரு குறைச்சல். ஆமா. யாரா இருந்தாலும் நியாயமா பேசணும். உடங்குடி அனல் நிலையத்துல 372 பணியிடங்கள் இருக்கு. சரி, அதாவது நல்ல படித்த இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனா அந்த நியூஸை கட் பண்ணதுக்கு என்ன எப்படி நான் போராடினார் தெரியுமா? போதையேறி போச்சு, காத்து கூடி போச்சு. பாலக்காட்டில் சாராயம் குடித்து அட்டகாசம் செய்த குட்டி யானை. யானைக்கு யாரையா ஊத்தி விட்டா? தண்ணி நினைச்சு குடிச்சிருக்கோம். தண்ணி இருந்திருக்கும். சாராயம் பானையில காய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அது காட்டுக்குள்ள வச்சு காய்ப்பாங்க. அது தண்ணி நினைச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது என்ன, இந்த காலி மதுபாட்டில் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சில ஒயின் ஷாப்ல வாங்குறாங்கல்ல, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட கொஞ்சம் இடங்களை வாங்கிட்டு எல்லா இடமும் வாங்குறாங்க. இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா கிடையாது. வடக்கு போப்போ கிடையாது, தூத்துக்குடி கிடையாது, திருநெல்வேலி கிடையாது, வடக்கு போப்போ கிடையாது. நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றது? குடிகாரங்கிட்ட கேளுங்க. சும்மா போட்டு அடுத்த ஆள்கிட்ட கேட்டேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு குடிகாரங்களும் தான் தெரியுமா. வீட்டுல லேடிஸ் கட்டையில சொல்லுவாங்க. உடனே நாங்க அந்த முன்னாடி சரி ஓகே. அது காலி மாவட்டம் இனி தமிழ்நாடு முழுவதும் நவம்பருக்குள்ள விரிவாக்கம் பண்ணுவாங்க. இப்ப ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்துல தான் வாங்கிட்டு இருக்காங்க. இனி எல்லா மாவட்டத்திலும் வாங்குவாங்க. நாகர்கோவில் பெண் இன்ஸ்பெக்டருக்கு ரூபாய் 10,000 அபராதம். மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. வரதட்சணை புகாரை விசாரிக்காமல் இழுத்தடித்ததனால் அவங்களுக்கு ஏதோ வரதட்சணை கேஸ் பேருக்கு. ஆமா, அவங்க 10,000 அவங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினான்னு தெரியாது. ஆனா கோர்ட்டு 10,000 கொடுத்துருக்கு. 10,000 லஞ்சம் அபராதம். திருமணத்திற்கு பிறகு கவர்ச்சி காட்டக்கூடாதா? ராகுல் பிரீத் சிங் கேள்வி. நீ காட்டுமா? ராகுல் பிரீத் சிங் தானே? ராகுல் பிரீத் சிங் தானே? ஆமா, அந்த பிள்ளை காட்டு தப்பு இல்ல. பொம்பளை பிள்ளை வேற சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு. கரெக்டா, அது காது அது வரைக்கும் கேட்காத காது. அது வாயில ஒரு மாதிரிப்பட்ட வார்த்தையில நுழையாது. பிள்ளை பேரு அழகா சொல்லுங்க. ராகுல் பிரீத். அது நம்ம கூட நினைய மாட்டேங்குது. அருமனையாருக்கு மது போதையில் காரை ரோட்டில் நிறுத்தி வாலிபர் ரகலையாம். போலீஸுக்கு பயந்து தப்பி செல்ல முயன்ற போது விபத்து. வாகன ஓட்டிகளின் அபராத பணத்தை ஏப்பம் விட்ட பெண் 8 சஸ்பெண்ட். சூப்பர். 16.75 லட்சம் சுருட்டியது ஆடிட்டிங்கில் அம்பலம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் சரகம். இவ்வளவு தூரம் அடிக்கிற அளவுக்கு அந்த ஏட்டுக்கு சாமர்த்தியம் இருக்கதானே செஞ்சிருக்கேன்னா. இவன் மேலதிகாரிலாம் இருக்கதானே செய்வாங்க. அவங்க கண்ணெல்லாம் தப்பி அவங்களுக்கு பங்கு கொடுக்காம ஒத்தி அடிச்சிருக்கால. இல்ல, ஆக்சுவலா பங்கெல்லாம் கொடுத்துருப்பா. மாட்டினோன்னா எல்லாரும் சேர்ந்து திருநா மொத்தமா திருடிருக்காங்க. வீட்டு சாவி யார்கிட்ட இருந்தோ அவங்களை இப்ப மாட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். 3000 கோடி கடன் வாங்கியிருக்காரு அனில் அம்பானி. சரி, அதுக்காக அவங்க வீட்டுல ரைடு நடத்துறாங்க. அவங்க அவருக்கு கோர்ட்ல என்ன ரீசன் சொல்லிருப்பாங்க கோர்ட்ல, அங்க பேங்க்ல
எங்களுக்கு பிசினஸ் நஷ்டம், பைசா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ம். ஸோ அதுக்காக வீடு ஃபுல்லா ரைடு. அதை செக் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க 1 லட்ச ரூபா வாங்கி வச்சுட்டு பிசினஸ் கஷ்டம் சொல்லிட்டு 10 பவுன் மோதிரத்தை போட்டு தொழில் செய்யறது காரில் போய் கஷ்டம் நஷ்டம் சொன்னா இது உங்களை செக் பண்ணுவாங்க. டெய்லி யூடியூப் போய் நடிக்கிற ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் எப்படி நஷ்டம் வரும், எப்படி மகேஷ் சொன்ன? ஆமா. சொல்லாதீங்க. அதான் வருமானத்தை சத்தமா சொல்லாதீங்க, வேற ரைடு வந்துருவாங்க. எங்க ஏன்ட்டு முடிஞ்சு ஒளிச்சு வைப்பு. ஒளிச்சு வைப்புனா ஆளுக்கு 2 பேப்பர் படிக்கீங்க, எனக்கு பேப்பர் தர மாட்டேங்கிறேன். சுறுசுறுப்பா படிக்கணும். மேம்பாலம் அமைக்க அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் தடுத்த நிறுத்தம். மாத்தாண்டத்துக்கு எங்க விரிகோடு பகுதியில் என்ன அது பாலம் கட்டது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பாலம் கட்டும் போது ஒருவேளை இப்போ இந்த ரோடு வரும்போது இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடி பெரிய அழகான இடம். நான் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த இடத்துல தான். சரி, அப்ப இந்த ரோடு வர வேண்டாம்ன்றீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியுது, வேண்டான்னு சொல்லல. வந்ததுனால இந்த இடம் அழகு. இப்ப நமக்கு இந்த இடத்துல இடம் இல்ல, நமக்கு அதுக்கு கீழே இடம் இருந்தா ஒருவேளை அந்த கஷ்டம் நமக்கு தெரியுமா இருக்கும். கஷ்டம் தெரியுதுக்குல, அதுக்காக இப்ப நான் என்ன சொல்றேன், அதுக்காக அரசாங்கம் ஒரு இது பண்ணுது. இது இல்லாம அந்த பழைய ரோட்டை யூஸ் பண்றது நல்லா பழைய ரோடு இல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல. இது மார்க்கெட் ரேட்டு. ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா போடுவீங்களேன், கவர்மெண்ட்காரன் 10,000 ரூபா கொடுப்பான். அப்படிலாம் கிடையாது. இல்ல அப்படிதான் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க பத்திரப்பதிவு வந்து 5 கோடிக்கு வாங்குனீங்கன்னா அங்க 50,000 தான் பத்திர சொல்ல போடுவீங்க. சரி, உண்மையான விலை வந்து அதுக்கு மதிப்பு 50,000 தான். நீங்க அங்க 5 லட்சமா 5 கோடி எழுதுனீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்ல. அரசாங்கத்துக்கு தெரியறது எதுன்னா அங்க பத்திரம் நீங்க எவ்வளவு பதிவுறீங்களோ அதான் ரேட்டு. அதுதான் சொல்றேன், பத்திரம் பதிவு தான் ரேட். நான் இல்லைன்னு சொல்லல. அதுதான் அந்த இடத்துக்காரங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. காரணம் அதுதானே, மனசு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒரு இது பண்ணாம இருக்க முடியாதுல்ல. அது முட்டோட்ட கோழி தான் புழு வலிக்கும். உங்களுக்கு அது கீழே மாட்டினாதான் தெரியும் நான் சொல்றேன். நான் இப்ப நானும் எனக்கு இங்க இடம் மாட்டல. சரி, அந்த ஒரு அது பாதிக்கப்படும். இப்போ 10,000 பேர் உபயோகப்படுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 500 பேர் பாதிக்கப்படுவாங்க. இடம் அவங்களுக்கு போகதான் செய்யும், வேற வழி இல்லை. கவர்மெண்ட் அதுக்கேற்ற தொகை கொடுத்து வாங்க வேண்டியதுன்னு. நாகர்கோவில் அதிகாரிகள் ஆய்வு. டெங்கு புழு கண்டறியப்பட்ட 10 ஹோட்டல்களுக்கு அபராதம். டெங்கு காய்ச்சலுக்கு ஹோட்டல்லையே புழு இருக்குது. அந்த 10 ஹோட்டல் பேர் போட்டானே. ரொமான்டிக் சீனில் நயன்தாரா யாரோட? ஸ்ரீதேவியின் ஆசையை நிறைவேற்றிய போனி கபூர். இரணில் அருகே உறவினர் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசிய டெம்போ டிரைவர் காயத்துடன் ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி சென்றதால் பரபரப்பு. இன்னும் நேற்று பாகிஸ்தான் சண்டிகர்ல அங்க பாருங்க, இந்தியாவிற்குள் ஒரு ட்ரோன்கள் சுட்டு அழிப்பு. ஆமா 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 ஆமா. ஒன்னும் அப்ப அடங்கல, அடங்க மாட்டானுங்கல்ல. அணுகுண்டு போட்டாதான் திருந்தவன அப்போ. மண்டைக்காட்டில் மீனவர் வலையில் சிக்கி அம்மன் சிலை வருவாய்த்துறையிடம் ஒப்படைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை இரவு வருகை. தூத்துக்குடி விமானத்தை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு. கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட புத்தந்துறை கடற்கரை பகுதியில் கலெக்டர் ஆய்வு. 2 நாட்களுக்கு குமரி கடல் சீற்றத்துடன் காணப்படும். இந்திய கடல்சார் ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராஜாக்கமங்கலத்தில் வியாபாரி கொலையில் உறவினர்களுக்கு தொடர்பு. போலீஸ் விசாரணையில் திடுக் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் அருகே 1500 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல். கோட்டாரில் பார் உரிமையாளர் தூக்கு போட்டு தற்கொலை. பாருங்க, புதுமாப்பிள்ளை தூக்கு போட்டு தற்கொலை. குடும்ப தகராறால் விபரீத முடிவு. கலேக்காவிலே அருகே. இமாச்சலில் பேருந்து கவிழ்ந்து 8 பேர் உயிரிழப்பு. ரஷ்யால பயணிகள் விமானம் தீப்பிடிச்சா 49 பேர் உயிரிழப்பு. மேற்கு வங்காளத்துல மின்னல் தாக்கி 13 பேர் பலியான். நாகர்கோயில வீட்டு மாடியிலிருந்து தவறி விழுந்த தொழிலாளி சாவு. மனைவிடன் கள்ளக்காதல், நண்பரை கொண்ட டிரைவர். மதுரை ஆதீன மடத்தில் கிணற்றில் ஆண் சடலம். அரசு ஒப்பந்தக்காரரை காரில் கடத்தி கொலை. பள்ளி மாணவி தற்கொலை வழக்கு விசாரணை நடத்த கோரி எஸ்பியிடம் மனு. ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் நகை திருட்டு தக்கலையில.